மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டக்கூடிய அற்புதமான காட்சி இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு தென்பெற்றிருக்கு. இந்த நேரத்திலே மதுரை மீனாட்சி தாயே போற்றி சிவபெருமானே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் சிவனின் மீனாட்சியினுடைய அருளால உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களை இருந்து விடுபடுவதற்கான வழியினை இந்த தாயே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவா. மதுரையை அரசாளக்கூடிய இந்த மீனாட்சி அம்மனை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்மனுடைய ஆலயம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பழமையான கோவிலில் இதுவும் ஒன்று. இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா 51 சக்தி பீடங்களில் இந்த ஆலயமும் ஒன்றா இருக்குது. இங்கு தமிழகத்தில் மிகப்பெரிய சிவ ஆலயங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கோவில் மட்டுமே பெண் தெய்வத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய கோவிலாக இருக்கு. இங்குள்ள மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கான். பிரம்மாண்டம், ஆச்சரியம், அதிசயம் அனைத்துமே தனக்குள்ள கொண்ட ஒரு கோவில் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுங்க. இந்த கோவில யாராலும் எப்போது கட்டப்பட்டதுன்னு இதுவரையுமே யாராலும் கண்டுபிடிக்க முடியல. மீனாட்சி அம்மன் கோவில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்னு பல பெயராய் கொண்ட இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வைகை கரையில் அமைந்திருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப முக்கியமான சமயம் பார்த்தீங்கன்னா மிக பழமையான கோவிலில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்றாக இருக்குது. உள்நாட்டில் வெளிநாட்டினர் பலரும் பார்த்தீங்கன்னா இங்கு வந்து அதிசயம் கூடிய இந்த கோவிலை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த தளத்தில் தாங்க சிவபெருமானும் மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லக்கூடிய இந்த கோவில் பற்றி இன்னும் நம்ப முடியாத சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தமிழ் இலக்கியங்களில் சொல்லுது. தென்னகத்து தாஜ்மஹால்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல அதிசயங்களை தனக்குள்ளே கொண்டிருக்குங்க. உலகில் 7வது அதிசயம்னு அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்ட கோவிலும் இதுதான். மேலும் இங்கு வேறு எங்குமே இல்லாத அதிசயம் என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய 14 கோபுரங்களும் 33,000க்கு அதிகமான சிற்பங்கள் இருக்கு. இந்த கோவிலில் 14 கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் தான் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு. இதனுடைய 170 அடி உயரம் கொண்டதுங்க. இந்த கோபுரம் எப்போதும் அடைக்கப்பட்டே தான் இருக்கும். இது வழியாக செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாதான். மேலும் இந்த கோவிலில் அம்மன் மிக நீண்ட மண்டபம் இருக்கு. ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு கல்லால் ஆனதுன்னு 965 தூண்களும் இருக்கு. இவை அனைத்துமே ஒரே கல்லால் செதுக்கப்பட்டவைன்னு சொல்றாங்க. மேலும் இந்த 965 தூண்கள் கொண்ட மண்டபத்துக்கு எதற்காக ஆயிரங்கால் மண்டபம்னு பெயர் வைத்தாங்கன்னு பலரும் யோசிக்கும் விதத்தில் தான் இருக்கு. அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரக்கூடிய இந்த மண்டபத்தின் மத்தியில் உயரமான நடராஜரும் சிவகாமி அம்மையின் சிலையும் அமைத்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 15 தூண்கள் இருக்க வேண்டிய இடத்துல நடராஜ சிலை அமைக்கப்பட்டுள்ளதன் காரணம் என்னன்னு தெரியலங்க. மேலும் இந்த ஆலயத்தில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது இந்திர தேவன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய மன்னர் மலிக் கஃபூருடைய படையெடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்ட இந்த கோவிலில் விஸ்வநாத நாயக்கரால் 14ஆம் நூற்றாண்டில் புனரமைத்ததாக சொல்லப்படுது. தற்போது இந்த கோவிலில் திருமலை நாயக்கர் மன்னர் மதுரையை ஆட்சி செய்வதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு கோவிலில் மட்டுமே 2 பாகங்களாக 1 மாத காலத்திற்கு திருவிழா நடத்துகிறாங்க. சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக இங்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் சித்திரை திருவிழா நடத்தப்படுது. மதுரை சித்திரை திருவிழாவில் முதல் 15 நாட்களுமே பார்த்தீங்கன்னா வைகை கரையில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அம்மன் கோவிலும் அடுத்த 15 நாட்களும் வடகரையில் இருக்கக்கூடிய அழகர்மலை கள்ளழகருக்கு திருவிழா நடத்தப்படுதுங்க. மேலும் கேட்டதை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறா இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். அதனால் தினமும் 15,000 வரை பக்தர்கள் வந்து செல்கிறாங்களாம். வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் 25,000 பேர் வரை வருவதுண்டுங்க. இது சித்திரை திருவிழா காலத்திலும் குறிப்பாக இங்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தன்று மட்டும் லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் இங்கு வருகை தராங்க. மேலும் இங்கு மீனாட்சி அம்மனுடைய கோயிலில் ஒரு பகுதி தாங்க பொற்றமரை குளம்.
இந்த குளத்துல மலரக்கூடிய தாமரை தங்க நிறத்துல இருப்பதாகவும் சொல்லப்படுவதால இதற்கு பொற்றுமறை குளம்னு பெயர் வந்ததாகவும், இந்த குளத்துல மத்தியில தங்க தாமரை வைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு பொற்றுமறை குளம்னு பெயர்னு பலவித காரணங்களால சொல்றாங்க. இந்திரன் இந்த குளத்துல பூத்த தங்க மலரை கொண்டுதான் சிவனை பூஜித்த தன்னுடைய பாவத்தை நீக்கி பெற்றதாகவும் புராண கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு. இதை நினைவுபடுத்தும் விதமாக தற்போது பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல தங்கம் முலாம் பூசப்பட்ட தாமரை மலர் இந்த குளத்துல மிதக்க விட்டுருக்காங்க. இந்த குளத்துல பக்தர்கள் குளிப்பதற்கு அனுமதி தருவதில்லைங்க. ஒவ்வொரு மாத பிறப்பன்று இந்த குளத்துல குளிச்சு விட்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டா அவங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கணும் சொல்றாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருமேனி மரகத கல்லால் ஆனதுங்க. அதனால தான் மரகதவள்ளின்னு திருநாமம் இங்கு அம்மனுக்கு உண்டு. இந்த சிலையில அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால தான் சில சாஸ்திர விதிமுறையின்படி மீனாட்சி அம்மனுடைய கோவிலில் நடைபெறக்கூடிய சில குறிப்பிட்ட அபிஷேகத்திற்கு காண்பதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. மேலும் இங்கு அன்னையின் பார்த்தீங்கன்னா தினமும் இரவில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக சொல்கிறாங்க. சிவ சக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடத்தக்கூடிய இந்த பூஜையில் கணவன் மனைவி சேர்ந்து கொண்டு கலந்தவர்களே குடும்ப ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவங்க ஒன்று சேர்வாங்களாம். இந்த பள்ளியறை பூஜை நேரில் கண்டாலும் இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா பால் பழம் பூ வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய புண்ணிய பலனும் கிடைக்குங்க. நன்மைகள் அதிக அளவில் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்கிறாங்க. இதில் அனைவராலும் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியுதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே இருக்கக்கூடிய மண்டபத்தின் கூரையில் பார்த்தீங்கன்னா சுழலக்கூடிய லிங்கம் இருக்குது. எந்தவித அறிவியல் நுட்பமும் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே இங்கு வரையப்பட்ட இந்த சுழலும் லிங்கத்தை எப்படி உருவாக்கினாங்கன்னு இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த லிங்கத்தினுடைய அடிபாக உங்களை நோக்கியே தாங்க இருக்கும். மேலும் இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா கிளிக்குண்டு மண்டபம் ஊஞ்சல் மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வருடைய தங்க விக்கிரகங்களை வச்சு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுதுங்க. அந்த நேரத்தில் தான் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் மீனாட்சி அம்மனுடைய பெயரை சொல்லி அழைப்பதும் அழகிய கானம் இசைப்பதும்னு காண்போரை மேசிலிருக்கும் வைக்கும் விதத்தில் இருக்கா. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய 28 தூண்களில் இருந்து பலவிதமான இசை கருவிகளுடைய இசை வெளிப்படுதுங்க. இந்த இசை தூண்கள் எந்த முறையில் அமைக்கப்பட்டு இருக்குதுன்னு யாராலும் கண்டறியப்பட முடியல. மேலும் இந்த கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் இருந்து மேற்கு கோபுரத்துக்கு ஒரே கோடு வரைந்தா சுவாமி சன்னதியை 2ஆக பிரித்தபடி செல்லும் வகையில் இந்த கோவிலில் துல்லியமாக அளவுகளும் கட்டிட கலையோடு கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் சிவபெருமானால் 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட்ட திருத்தலத்தில் இதுவும் ஒன்று. இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் ஒவ்வொரு மதமும் திருவிழாவாக இன்றும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை நீங்கள் பார்க்கலாம். இங்கு கோவிலில் இருக்கக்கூடிய போற்றுமறை குளத்தில் மீன்கள் எதுவும் வசிப்பது கிடையாதுங்க. இங்கு மீன் போன்ற கண்களான அன்னை தான் மீனாட்சி தன்னுடைய பக்தர்களை காத்து அருள்பாலித்து வருவதால் இங்கு மீன்கள் வளர்வது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மதுரையை ஆண்ட மாமன்னர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தங்கம் வைர வைடூரியன்னு நவரத்ன ஆபரணங்கள் செய்து காணிக்கையாகவும் அளித்திருக்காங்க. இந்த நகைகள் திருவிழாக்களின் போது மட்டும் முக்கியமாக 12 நாள் சித்திரை திருவிழா உற்சவத்தின் போது அம்மனுக்கும் சுவாமிக்கும் அணிவிக்கப்படுதுங்க. இந்த அலங்காரத்தை காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க. இங்கே அம்பாளுக்கு நடத்தக்கூடிய மூக்கூத்து தீபாராதனை பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாமத்தில் மல்லிகை பூவால் கூடாரம் கண்டு வெண்தாமரைகளால் மீனாட்சியினுடைய பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால் அம்மனை அலங்கரித்ததோடு இரவு பள்ளியறை பூஜையில் நடத்தப்படுதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அற்புத காட்சியை கண்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தடைகளும் விலக வேண்டும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் வீட்டு பூஜையில் மதுரை மீனாட்சி அம்மனை நினைச்சு கொண்டு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தாலே நிச்சயம் உங்களுடைய குறைகளை இந்த மீனாட்சி அம்மன் தீர்த்து வைப்பா. மேலும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உரிய பிரதோஷ தினத்தில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா
சிவனுக்கு தீபம் ஏற்றி வைத்து அந்த நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருங்க. மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டாலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்து விலகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மீனாட்சி தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.